நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ண போகிற அந்த எடிட்டிங்க்கு வந்துட்டு நான் வந்து 4:3 அப்படின்ற ரேஷியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு இமேஜின் வீடியோ அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போயிட்டு யூஆல் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வீடியோஸ் ஆர் ஃபோட்டோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த எடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணுறது பெட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ளே பண்ணுற ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதில் நம்ம டூப்ளிகேட் எடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதை வந்து டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்து போய்க்கோங்க. 3rd ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஜூம் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னுங்க. இதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜூம் கம்மியாகும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணுங்கள் நல்லா. இப்படி பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வீடியோ இருக்குது பார்த்தீங்களா மேலே, ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராசிட்ருவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் பிளாக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு 100ல் வந்து கொடுத்துருப்பாங்க வேல்யூ, நீங்கள் வந்து 50 மாற்றிக்கோங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண முதல் வீடியோ வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ண 2வது வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட்டுக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு பின்னாடி போயிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு மாதிரி லுக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.00 வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.20 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -3 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆங்கிள் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +3 வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஆங்கிள் 1ல் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே வந்து ப்ளஸில் வந்து ஆங்கிள் 2ல் வந்து கொடுக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு -3 தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இது நல்லா இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ நான் 3 வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து உங்களுக்கு 45 வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து 90 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.00 வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து 5 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இஎஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், இதில் கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஜிபி கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ரீமேப் ஆர்ஜிபின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து உங்களுக்கு ஜியில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் வந்து உங்களுக்கு பியில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஜியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் லைட்டில் வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -5 வந்து கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +5 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆர் காமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போஷர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.70 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கலர் 1 கலர் 2 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு நார்மலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து மல்டிப்ளேயில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கிடந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.